கோபால்ஜி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத கமாண்டர் சக்தி. சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க உடனே போயிட்டாங்க. இப்போ உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. அவரோட சிகிச்சைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆமாம், உன்னை கூட்டிகிட்டு வர வண்டி அனுப்புகிறேன். சரி, நான் உடனே இங்கிறது கிளம்புறேன். அன்பே உலகம். ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க போல இருக்கு. பாபாஜி, பமிக்கு இங்கே ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதையும் சொல்லலை. நான் என்ன சொல்லி பாரு, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லு. அவளுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கும் ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி தரேன். நாள் பூரா 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. என்ன? இல்லை பாபாஜி, நான் அப்படி சொல்ல வரல. அவள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை கேட்டால் அவளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் அவளை போய் சமாதானப்படுத்தலான்னு கமாண்டர் வேற இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. என்னை தயவு செஞ்சு அனுமதிங்க. நான் பமியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே உன்னோட லிமிட் என்னங்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியும் பாபாஜி. அன்பே உலகம். பமி, 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 அண்ணே, வா வா, இங்க இருந்து போலாம். வா என் கூட. எழுந்துரு. வா, மெதுவா. உட்கார். எல்லாமே திடீர்னு நடந்துருச்சு. பாபாவுடைய ஆளுங்க அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நீ தான் தைரியமா இருக்கணும், புரியுதா? அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், தைரியமா இரு. அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே வா. உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். டாக்டர், சிடி ஸ்கேனில் பிரெயினில் பிளட் கிளாட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. பட் we are trying the best. அன்பே உலகம், 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 அன்ப
அண்ணா அண்ணா அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம். நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அன்பே உலகம் அன்பே கவலைப்படாம இரு. அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே அவ என்ன சொல்ல வரான்னு நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அன்பே உலகம் 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 அண்ணா அன்பே உலகம் அந்த பாபாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாபாஜி தான் நம்ம அப்பாவை மரணத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. பாபாஜி இருந்தாதான் நாம இருக்க முடியும். அவர் மாபெரும் கடவுள். அன்பே உலகம் 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 எப்படி இருக்க மகளே? எங்க பாருமா பம்மி, பாபாஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. பாபாஜியோட ஆசீர்வாதத்தால தான் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாபாஜி. நீ எந்த தப்பையும் பண்ணல. உன் மனசு சஞ்சலப்பட்டுடுச்சு. இப்ப சரியாயிடுச்சு. இனி எல்லாமே சரியாயிடும். நல்லது நடக்கட்டும். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இது கமிட்டி செலக்ட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட் லிஸ்ட். ஒரு தடவை நீங்களும் பார்த்துடுங்க. திலாவருக்கு எந்த இடத்துல டிக்கெட் கொடுத்துருக்கீங்க? கோவிந்த் நகர்ல தான். நான் சொல்றேன்ல தள்ளி போ. உனக்கு சொன்னா புரியாதா? நான் தள்ளுன்னு சொல்றேன்ல. என்னாச்சு அண்ணா அண்ணா கௌஷிக் அண்ணா பாத்துட்டு தானே இருக்கீங்க. செக்யூரிட்டியை உள்ள விட சொல்லுங்க. அவருக்காக தான் நாங்க அங்க இருந்து இங்க வந்தோம். எங்க டிக்கெட்டை கட் பண்ண எப்படி? இங்க பாருங்க, நீங்க பண்றது பெரிய தப்பு. அவரை விடுங்க. ஏன் இந்த ஆனா மாதிரி இவரை மட்டும் பண்றீங்க? உள்ள விட்டா போதும். உங்க எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்கு சிஎம் சாருக்கு டைம் இல்ல. சிஎம் சார் இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு தான் டிக்கெட் கொடுத்தாச்சு இல்ல? எப்படியாவது வேலை பார்த்து ஜெயிக்கிற வழியை பாருங்க. நான் தனியா நின்னுக்கிறேன். அப்ப என்ன நம்பி இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் உனக்காக சப்போர்ட் பண்றவங்களா? நம்ம பார்ட்டியில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களும் நம்ம பார்ட்டியை சேர்ந்தவங்க தானே. இனிமேல் அவங்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்திருக்கிற சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? யாரும் அவங்க சீட்டை தக்க வச்சுக்க முடியாதான். அதுவும் இல்லாம உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா எதிராக தான் இருக்குமா. அதுவும் இல்லாம சிஎம் சார் பறந்துட்டு இருக்கிற பறவையை காட்டிட்டு எங்களை கீழே இருந்தே வெட்டிட்டீங்கல்ல. இதுக்கு மேல நான் முட்டாளாக தயாரா இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே ஹுக்கும் சிங்கை விட்டுட்டு உங்க பக்கம் வந்தோம். பாபாஜி கிட்ட வேற பிரச்சனை பண்ணிருக்கோம். சரியா சொன்ன. நீ சொன்னது எல்லாமே சரிதான். உறவுக்காரன் கூட நிற்காதவன் எங்க கூட எப்படி இருப்ப? ஓ, தேவையில்லாம என் நேரத்தை வீணடிக்காத. இஷ்டம் இருந்தா நில்லு. இல்லைன்னா உன் டிக்கெட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிற்கிறாங்க. சரி, ஃபைனல் பண்ணிட்டீங்களா? பாபாஜிக்கு என்றுமே வெற்றி. திலாவர் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா அவமானத்தால உள்ள வரவே வைக்கப்படுறான். பாபாஜி வாழ்க. என்ன காரணத்துக்காக வந்த? பாபாஜிக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. பிராயச்சித்தம் பண்றதுக்காக வந்திருக்கேன். நடந்த அநியாயங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம கேள்விப்பட்டேன். ஆனா திரும்பி வர பாதைக்கு நீயே தடைகளை ஏற்படுத்திட்டு தான் போயிருக்க. பாபாஜி, ஒருவேளை நீங்களே ஹுக்கும் சிங் கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா. சரி, பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அவன் உங்க தம்பி மாதிரி தானே?
மனசார மன்னிப்பு வேற கேட்கறான், திரும்ப வரணும்னு ஆசைப்படுறான். இவன் போனா தானே திரும்பி வர்றதுக்கு. நம்மளெல்லாம் விட்டு இவன் போன மாதிரி எனக்கு தோணவே இல்லையே. நான் வழி மாறி போயிட்டேன். இப்போதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பண்ணது பெரிய தப்புன்னு தோணுது மாமா. 1-2 சீட்டை கொடுத்து திலாவரை நம்ம பக்கத்திலே வச்சிருந்துருக்கலாம். இப்போ ஹுக்கும் கிட்ட போயிட்டான் பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் இணைஞ்சதுல கண்டிப்பா பாபாவோட பங்கு இருக்கு. புரியுது. இப்போ கொஞ்ச நாளா அந்த போப்பாவும் ரொம்ப ஆடிக்கிட்டு தான் இருக்கான். ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு, ஆசிரமத்தோட ஆளுங்க ஹுக்கும் சிங்காக ஓட்டு கேட்குறாங்களாம். முக்கியமான சேவகர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரே உருவம் மகா சொரூபம். பாபாஜிக்கே என்றும் வெற்றி. பாபாஜிக்கு என்றும் வெற்றி. பாபாஜி, நம்ம எந்த பக்கம் இருக்கோன்னு ஒண்ணுமே புரியல. சில சமயம் மேடைகள்ல சுந்தர்லால் இருக்காரு, சில சமயம் ஹுக்கும் சிங் உங்க கூட இருக்காரு. நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க பாபாஜி. பாபாஜி, நிலைமை இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நாம போட்டிருக்கிற கணக்கு தலைகீழா மாறிடும். பாபாஜி, நான் அதிகமா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க பாபாஜி. பாபாஜி, விஷயம் என்னங்கிறது தெளிவாக சொல்லிருங்க. சுந்தர்லாலா இல்லை ஹுக்கும் சிங்கா? நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் பாபாஜி மேல மரியாதை வச்சிருக்கீங்க. எல்லா பக்தர்களோடையும் தொடர்புல இருக்கீங்க. பாபாஜியோட செய்திகளை எப்பவும் பக்தியோடையும் நேர்மையாவும் நீங்க பக்தர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இப்ப பாபாஜியோட விருப்பம் என்னன்னா இந்த விஷயத்துல உங்க கருத்தை தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கான எந்த அவசியமும் இல்லை. நம்ம பாபாஜிக்கு எல்லார் மனசும் தெரியும். பாபாஜி என்ன முடிவெடுக்கிறாரோ அதை நாங்க எல்லாருமே கண்டிப்பா பின்பற்றுவோம். அன்பே உலகம். நீங்க எல்லாரும் கவலைப்படுறதுக்கான எந்த அவசியமும் இல்லை. ஆஷ்ரம் அரசியல்ல இன்னைக்கு நேரடியா கணம் இறங்காது. ஆனா சமுதாயத்துல எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். அது கண்டிப்பா நம்மளோட பொறுப்பு. அதனாலதான் இந்த அரசியல்லையே நாம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. நான் எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு செய்தி வந்து சேரும். பாபாஜிக்கு வெற்றி. பாபாஜிக்கு வெற்றி. பாபாஜிக்கு வெற்றி. பாபாஜிக்கு வெற்றி. பாமி, நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இருட்டிலே இருக்க போற? நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பி. எப்படி? எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி நான் என்னதான் பண்றது? அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல. அப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? எப்படிப்பட்ட கொடூரமான அரக்கனை நீ கடவுளா நினைச்சுக்கிட்டு இருந்தியோ, அவன் தான் உன்னை இத்தனை நாள் ரேப் பண்ணான்னு சொல்லுமா? ஒருவேளை நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ நம்பியிருப்பியா என்ன? சொல்லு. இன்னும் வேற என்ன நான் சொல்லியிருக்கணும்? அவன் கடவுள் மாதிரி நடிக்கிறான், இந்த பரதேச மத்தவங்களுக்கு சேவை செய்யறோங்கிற பேர்ல ஏமாத்துறான்னு சொல்லுமா? உனக்கு இங்க என்ன நடந்துச்சோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதேதான் நடந்துச்சு. எனக்கும் அந்த கொடுமை நடந்துச்சு. ஓ அண்ணனுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டா. அண்ணனுக்கு அவன் என்ன பண்ணா? சொல்ல போறீங்களா இல்லையா? இப்போ ஓ அண்ணனால என்னைக்குமே அப்பாவாக முடியாது. சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி அவருக்கு ஆபரேஷன் பண்ணி அவருடைய ஆண்மையை அழிச்சிட்டாங்க.
தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. என்னோட மூடத்தனமான நம்பிக்கை இப்ப எல்லாரையும் எங்க கொண்டு வந்து நிறுத்திச்சு பாத்தீங்களா? என்னால எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். நான் தான் அண்ணி காரணம். இல்ல இல்ல இல்ல, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நீ காரணம் இல்ல. உன்னை நீயே குறை சொல்லிக்காத. நம்ம தலையெழுத்து தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கு. நீ எந்த தப்புமே பண்ணலம்மா. புரியுதா? உன் தப்பு எதுவுமே இல்லை. என்னாச்சு? பமி, நீ என்ன பண்ற? பமி, பமி, நீ என்ன பண்ற? எனக்கு விளையாடணும். என் தலையெழுத்தை மாத்தி எழுத போறேன்.